விவசாயி ஏன் ஏழ்மையாக இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்டால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். 1970இல் எம்எல்ஏவின் மாத சம்பளம் 600 ரூபாய். அப்போது 1 கிலோ அரிசியின் விலை 1 ரூபாய். அப்படி என்றால் 1970இல் எம்எல்ஏவால் ஒரு மாத சம்பளத்தில் 600 கிலோ அரிசியை வாங்கியிருக்க முடியும். ஆனால் 2025இல் எம்எல்ஏவின் சம்பளம் 1,80,000 ரூபாய். அரிசியோட விலை வெறும் 60 ரூபாய். அப்படி என்றால் எம்எல்ஏவால் இப்போது 3 டன் அரிசியை வாங்க முடியும். 2025இல் எம்எல்ஏவின் சம்பளம் 300 மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் அரிசியின் விலை வெறும் 60 மடங்கு தான் உயர்ந்திருக்கிறது. அரிசியின் விலையும் 300 மடங்கு உயர்ந்திருந்தால் அரிசியின் விலை 300 ரூபாய் விற்றிருக்கும். அப்படி 2025இல் அரிசியின் விலை 300 ரூபாய் விற்றிருந்தால் விவசாயி ஏழ்மையாக இருந்திருக்க மாட்டான். இந்த சம்பள உயர்வு எம்எல்ஏவுக்கு மட்டும் பொருந்தாது. ஏனென்றால் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இந்த அளவுக்கு சம்பளம் உயர்ந்துதான் இருக்கிறது. விவசாயி தினந்தோறும் 1 ரூபாய்க்கு போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அரசியல்வாதி ஒரு ஓட்டை 1 லட்சத்திற்கும் வாங்க தயாராக இருக்கிறான். இதிலிருந்து அரசியல்வாதிகளுக்கு சம்பளம் உயர்த்துவதிலும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்துவதிலும் தான் கவனம் இருந்திருக்கிறது தவிர விவசாயியின் பொருட்களுக்கு விலை உயர்த்த மறந்து விட்டார்கள். இதனை உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். முக்கியமாக இது அரசியல்வாதிகளுக்கு செல்லும் வரை ஷேர் செய்து கொண்டே இருங்கள். இது போன்ற அரசியல் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் கற்போம் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.